காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் வீடு. பொருளாதாரத்தில் மிக சிறப்பான ராசி ரிஷபராசி. ஆனால் பொருளாதாரம் எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசியின் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. வேலையில் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடம் வேலையை குறிக்கும். கடின உழைப்புக்கேற்ற மதிப்பை கொடுக்கும். கடன் சுமை இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்பாக பல நபர்களுக்கு ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கிடைக்கும் போது பல நாட்களாக உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகப்படும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, குரு பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு மே மாதம் சரியாக 14ஆம் தேதி நள்ளிரவு 10:30 மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிருகசீஷம் ரிஷபராசி 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசிக்குள் மிருகசீஷம் 3ஆம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார். அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன, அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும் போது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திர பகவான், இவர் 4 கிரகம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள். இதில் வருடக்கோள்கள் என்று கணக்கிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவான், அதுக்கடுத்தபடியாக குரு பகவான், அதுக்கடுத்தபடியாக ராகு கேது பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், சந்திரன், செவ்வாய், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு. இந்த வருடக்கோள்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த 3 கிரகங்கள் வலிமையான கிரகங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை, ஒரு லாக், அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த 3 கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம், ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம், ஆனால் குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அப்போ குரு நமக்கு எங்கே வரப்போகிறாரு, நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வரப்போகிறாரு, குரு பார்வை நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும்னாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார், அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க தான், அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன். இது உங்களுடைய லைஃப்பில் 20% கிடைக்கிற ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 70 to 80% தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும். இந்த 20% ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் வீடு. பொருளாதாரத்தில் மிக சிறப்பான ராசி ரிஷபராசி. ஆனால் பொருளாதாரம் எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. கடந்த ஒரு 1.5 வருட காலமாக மன அழுத்தம், போராட்டம், வேலை இல்லாமல் திண்டாட்டம், அவ்வளவு பணம் இருந்தும் பணத்தை இழந்த சூழ்நிலை என்ற அமைப்பில் மிக கவலையுடன், மிகப்பெரிய ஒரு தாக்கத்துடன் 1.5 வருட காலமாக, 1 வருட காலமாக, 1.5 வருடம் கேது பகவான் வச்சு செஞ்சார். இந்த 1 வருடமாக குரு பகவானும் அதற்கு உறுதுணையாக நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலை ஜென்மத்தில் ஜென்ம குருவாக அமர்ந்த குரு பகவான் தற்போது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார்.
2ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ என்ன விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் குரு பகவான் மூலமாக பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் போயிட்டார். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி என்றாலே நம்ம குரு பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறத விட அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்த பார்க்கறாரு அப்படின்னு சொல்லும்போது ரிஷப ராசிக்கு குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக ரிஷப ராசியின் 6ஆம் வீட்டை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப ராசியின் 8ஆம் வீடை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப ராசியின் 10ஆம் வீடை பார்க்காரு. அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குரு பார்வையின் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களில் வேலையில் ரொம்ப பிரச்சனை, வேலைனாலே பிரச்சனை தான். நான் உண்மையாக வேலை பார்த்தேன், உயிராக வேலை பார்த்தேன், வேலையவே என்னுடைய உயிராக மதித்து வேலை பார்த்தேன், என்னை போடா அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க, போமான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. வேலை பார்த்தது ஒரு குத்தமா, உண்மையாக இருந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற கேள்வியை மட்டுமே எங்களோட மனசில் நாங்கள் வச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக கொடுத்துட்டீங்க சார், கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி. கஷ்டமான விஷயம்னா அவங்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை நடந்துருச்சு அப்படின்னா, அந்த சூழ்நிலை இனிமேல் மாறப்போகுது. உறுதியாக உங்களை போல் நானும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி மகிழ்ச்சிகரமான ஒரு தன்மையில் இப்போ பேச வந்திருக்கேன். என்னென்னா, வேலையில் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 6ஆம் இடம் வேலையை குறிக்கும், கடின உழைப்புக்கேற்ற மதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் உண்மையாக வேலை பார்த்து விசுவாசமாக இருந்த இடத்துல உங்களை வேலையோடு தூக்கியிருந்தாலும் உங்களுக்கான புதிய இடம் உருவாகும், சில பேர் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேங்க, அந்த இடத்துலலாம் இருக்கேன், ஆனால் இன்னும் மதிப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை தூக்கி, அதாவது உங்களை மேலே போனவங்கள கீழே இறக்கி விட்டு முன்னேறி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், கிரகநிலைகள் உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கிடைக்க போகுது. கடன் சுமையிலேருந்து மீள்வீங்க. கடன் பிரச்சனை, மீளாத கடன். ஏன்னா எப்படின்னா, இந்த கடந்த காலங்களில் உங்களுக்காக வாங்கின கடனை விட, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்காக வாங்கின கடனை விட உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக நீங்கள் அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட அன்பினால் பேசியே வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முறை, சொந்தம், பந்தம், இது வந்து நம்ம விசேஷம், இதை செய் அதை செய்யன்னு சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த உறவு உங்கள் பக்கத்தில் இருந்திருக்காது. ஸோ அதுவே மிகப்பெரிய மன அழுத்தம் தானே. அந்த மன அழுத்தம் ஒரு பக்கம் உங்களை விட்டு விலக போகுது. அதுக்கடுத்தபடியாக உங்களுக்கு கடன் சுமைகள் உறுதியாக படிப்படியாக குறைந்து இந்த இன்னும் ஒரு வருடத்தில், அதாவது 2025 மே நமக்கு குரு பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாளர் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 26 மேக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்ச கடனில் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமை இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் பல நபர்களுக்கு ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கிடைக்க போகுது. பல நாட்களாக உங்களுடைய முயற்சிக்கு, நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கிடைக்க போகிறீங்க. அதன் மூலமாக மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு நீங்கள் கொடுத்த பணமோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் கொடுத்த பணமோ வரல, கொடுத்த காசு வரமாட்டேங்கி அதற்கான வட்டியை நீங்கள் கேட்டுறீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, இனிமேல் அவங்களே உங்கள்கிட்ட வந்து தேடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்தபடியாக உங்கள் கூடவே இருந்து அல்லது உங்களுக்கு உங்களுடைய சுற்றியே இருந்து இல்லை வெளியே இருந்து யார் தாக்குறா, எதுக்காண்டி தாக்குறாங்க, நம்மளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, ஒளிமுறைவாக நம்மளை தாக்குற நபர்கள் யார், ஒளிமுறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, உங்களை காயப்படுத்திய, உங்களை கஷ்டப்படுத்திய நபர் யார் என்பதை இனிமே கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ அதே போல் அவர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாம் விலகப் போகுது. உங்கள் மேல் வீண் பழி சுமத்தி உங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களை ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த நிலையில் நீங்கள் தப்பு செய்யலை, நீங்கள் நேர்மையானவங்க தான், உங்கள்கிட்ட உண்மை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் வெளிப்படையின் தன்மையின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் ரிஷபராசியில் யாராவது புதியதாக தொழில் தொடங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுது. புதிய தொழில் தொடங்குவது தவறல்ல. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்க வேண்டாம், இதுதான் முக்கியமான விஷயம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்காமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கலாம். ஓகேவா? ஸோ தொழில் தொடங்குவதற்கு அற்புதமான காலம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வேலைக்கு ஆள் இல்லைங்க, சொந்த தொழில் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை, சரியான வேலைக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் கிடைக்கல, நல்ல ஒரு பெண்மணி கிடைக்கல, ஸோ ஒரு நிர்வாகத்தன்மையில் உள்ள ஒரு நபர் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த படிப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமாக மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையில் படிக்கணும். மனப்பாடமாக படித்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸோ படிப்பில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள், குடும்ப பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஸோ என்னென்னா இப்போ வந்து உங்களுடைய அத்தை உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுடைய மாமனாரும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டம், உங்களுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உண்மையாக பிரிந்த உறவுகள் சேருவதற்கான வாய்ப்பு, ஒற்றுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு, கூட்டு குடும்பமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன என்று பார்க்கிறோம்.